ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும், ஹார்ட் வார்மிங்காக இருக்கும், சென்டிமெண்ட் அண்ட் காமெடியாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட் போடும்போது அப்போ தான் ஒன்று உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள். வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் ஜே. சப்போஸ் ஹீரோன்னு சொல்லுவேன், இல்லாட்டி ஜேன்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரோக்ராம் தான் பார்த்துட்ருக்காரு. அதில் வர ஹீரோயினை வாட்டர் ஃபால்ஸ் ஓடுற அளவுக்கு ஜொல்லுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, நியூஸ் சேனல் மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா, நாட்டில் பொருளாதார குறைபாடு வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்களாம். ஆமாம் ஆமாம், நீங்களும் ரொம்ப நாளாகவே வேலை இல்லாமல் வெட்டியாக தானே இருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே லாஸ்ட்டில் தானே போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ பேச ஆரம்பித்தா நிப்பாட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு. அப்படி எஸ்கேப் ஆகி வந்து பார்த்தா அவரோட பொண்ணை தான் காமிக்கிறாங்க. "ஏய் ஜியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டால் ஃபேஸ் ஃபுல்லாக பெயிண்ட்டாக இருக்குது. "அப்பா, நான் ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா பில் கூட பிரிக்கல, புது ஷூ. நம்ம ஜே டென்ஷன் ஆகிட்டு, "ஜியா, ரீசைக்கிள்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்ம யூஸே பண்ணாத ஒரு பொருளை யூஸ் பண்ணுறது தான் ரீசைக்கிள்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி சரி, அது இருக்கட்டும்ப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் வர முடியாது, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போ." "அப்பா, அம்மாலாம் வரக்கூடாது, நீங்கள் தான் வரணும்." "சரி சரி, அப்படியா, நான் வரேன்" அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா, ஸ்கூலில் ஒரே ஒரு நாளைக்கு அவங்கவுங்க வீட்டில் ரீயூஸ் பண்ணாத பொருளை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருப்பாங்க போல். அது மற்ற ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதில் ஒரு பையன் ப்ளே ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்கான். அதனால் பசங்கள்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிறாங்க. அதில் மற்றவங்கள்ட்ட என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துட்டு தான் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அந்த பொருள் எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அதனால் அவன் என்ன பண்ணிடுறானா, "நீங்கள் கொண்டு வந்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நானே என்னோடதை வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். நம்ம ஜேவோட ஒய்ஃப் கால் பண்ணி, "என்னங்க, நேற்று பொண்ணு வர சொன்னால ஸ்கூலுக்கு, நீங்கள் என்ன போகலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "தா போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் பொண்ணு உண்டியலில் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்காரு. ஏன்னா அவருக்கு போயிட்டு வரதுக்கு கூட அமௌண்ட் இல்லாததுனால அந்த பொண்ணு சேர்த்து வச்சுருக்க உண்டியல்லேருந்து பணத்தை கிளிப்பை விட்டு ஆட்டையை போட்டுட்டு டம்மி நோட்டு அதுக்குள்ளார போட்டு வச்சுருவாரு. ஏன்னா நம்ம பொண்ணு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளே, டேலண்ட் ஆச்சுன்ட்டு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. சரி, பொண்ணு ஆசையாக வர சொன்னாலேன்ட்டு ஸ்கூல் கிளம்புறாரு. ஸ்கூலில் ஜியா கிட்ட, "ஜியா, நீ என்ன பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு" கேட்டா, "என் பொருள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான்" அப்படின்னு சொல்லும்போதே அவங்க அப்பா, "ஹாய் ஜியா, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் எங்கள் அப்பா. இவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, 39 வயசு ஆகுது. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க நீங்கள் இவரை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. சொல்லி முடிச்சதுமே ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், அவங்க அப்பா எல்லாரும் நானும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது, அப்பாவையா ரெண்ட்டுக்கு விட போகிற அப்படின்னு. ஸ்கூல் டீச்சர், "ஜியா, நீ என்ன பண்ணுற? ரீசைக்கிள் பொருளை தானே நான் கொண்டு வர சொன்னேன்." "ஆமாங்க மிஸ், எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எப்போவுமே சும்மாவே இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்கு. "வா, வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடும்போது, "நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த ப்ளே ஸ்டோர் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அந்த பையன் "நான் அவங்க அப்பாவை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறான். ஆனால் ஜே டென்ஷன் ஆகி அவர் போகும்போது, "ஹலோ மிஸ்டர், எங்கே போகிறீங்க? இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்களை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க" அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் டீச்சரும் நம்மளோட ஹீரோ கிட்ட "சார், மன்னிச்சிருங்க, அவனுக்கு அப்பா இல்லை, அதனால தான் கேட்குறேன். அவங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோவுக்கும் ஃபீலாக இருக்குது. சரி, ஒரு நாள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க 2 பேரும். வந்ததும் சாருக்கு ஒரு ராஜ மரியாதை தான். அந்த பையன் தன்னோட அப்பாவா நினச்சி ஜூஸ் கொண்டு வரான், சாண்ட்விச் கொண்டு வரான். சாரும் படுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அதையும் அந்த பையன் ஆன்னு உட்காந்து பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கான். "டேய்! இதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிட்டு நீ பார்த்ததே இல்லையா?" அப்படின்னா, "இல்ல நான் பார்த்ததில்ல. ஏன்னா எங்க அப்பா சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு நீங்க தானே எனக்கு அப்பா. அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி இப்படியே தின்னுட்டு உட்காந்துருக்காம வாங்க விளையாட போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் போட்டு விடுறான். "ஏய் ஏன்டா என்னைய போய் கூப்பிடுற?" அப்படின்னு. "ஏன்னா என் கூட விளையாட யாருமே இல்லையே" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லவும், சரி ஜெய்வும் அந்த பையனும் தண்ணி அடிச்சு அந்த துப்பாக்கியில மேல தண்ணி அடிச்சு விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு கேம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா. நம்ம ஹீரோவும் துப்பாக்கி நெறைய தண்ணி ஃபில் அப் பண்ணிட்டு கொண்டு வந்து மேல ஒரு அடிச்சர்றாங்க. அடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஹீரோயினைய பார்த்து வாட்டர் ஃபால்ஸ் ஓடுற அளவுக்கு ஜோன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? அந்த ஹீரோயினி தான் மறுபடியும் அதே பொசிஷன்ல இருக்கும்போது வீட்டுக்கு திருடன் தான் வந்துட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில இருந்த பவுல வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பையன்ட்ட கேட்குறாங்க. "யார் இவங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா அவங்க என் ஃப்ரெண்டோட அப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரென்ட்டுக்கு எடுத்திருக்கேன்னு" சொல்லி அந்த பையன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். "மேடம் உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அந்த ஃபேமஸான ஆக்டர் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே சமயத்தில ஹீரோவோட ஒய்ஃப காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பார்லர் வச்சிருக்காங்க. பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. ரென்ட்டுக்கு தான் இருக்கு. அங்க வந்து ஒரு லைட் வந்து எரியல. ஸோ அவங்களே போய் சேஞ்ச் பண்றாங்க. அங்க வந்த கஸ்டமர் என்ன சொல்றாங்க, "பரவாயில்லையேம்மா! நீ ரொம்ப டேலண்டா இருக்க. உன் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல." அப்படிங்கும்போது கிழிச்சான். அந்த ஆளுக்கு லைட்டு போட சொன்னா கூட, "எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த ஃபேமஸான ஆக்டர் வீட்ல லைட்ட மாத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அத அந்த பையன் பார்த்துட்டு, "சூப்பர்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. "மேடம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு பக்காவான ஃபேமிலி மேன். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூன்னா சொல்லுங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு தன் பொண்ணோட பபிள்ஸ் விட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. 2 பேரும் ஜாலியா அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது, பெரிய பபிள்ஸ் அது சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க ஒய்ஃப் கரெக்ட்டா வரும்போது, கரெக்ட்டா மூஞ்சிலேயே போய் டொப்புன்னு வெடிக்கும்போது, 2 சாத்தான்களையும் வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிக்கும்போது, 2 பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் வாய தொறந்தா, நம்ம 2 பேரும் கைமா தான் அப்படின்ட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல அந்த பையன் ஜியா கிட்ட வந்து, "நான் உங்க அப்பாவ டெய்லி ரென்ட்டுக்கு எடுத்துக்கவா? உங்க அப்பா இப்படிதான் உங்க கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாரா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல. அவரு எனக்கு தொல்லையா தான் இருப்பாரு." அப்படின்னு ஜியா ஆன்சர் பண்றா. "ஏய் என்ன சொல்ற? இந்தா எங்க அம்மா உங்க அப்பாக்கிட்ட இந்த அமௌண்ட்ட குடுக்க சொன்னாரு. நான் உங்க அப்பாவ டெய்லி ரென்ட்டுக்கு எடுத்துக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜியாவும் அமௌண்ட்ட வாங்கிட்டு செம்ம ஹாப்பியா வீட்டுக்கு வரா. இப்ப நாம ஜேவ தான் காமிக்கிறோம். ஆள் எதையோ பார்த்துட்டு ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு ஃப்ரெண்டோட ஷாப்ல உட்காந்து. ஃப்ரெண்டு வந்துட்டு "எப்படி என்னத்த பார்க்குறான்?" அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆக்டரோட ஃபோட்டோவ தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. "ஆள் என்ன அழகா இருக்காப்பா! மச்சான் நான் இவங்கள நேர்லயே பார்த்துருக்கேன் தெரியுமா? செம்ம அழகா இருக்காங்க. இவங்களோட அழகுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் தகாது. நான்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா எனக்கு ஒரு 250 தரணுமே தந்துடுறியா ஏன்?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வந்துட்டு இந்த "நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி" அந்த மாரி ஏதோ கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ரோகிராம் அப்படி அந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு வந்து, "அப்பா நான் டோரா பார்க்கணும். ரிமோட்ட குடுங்க." "ஏய் ஜியா நான் எவ்ளோ கியூட்டா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். நீ என்னைய பாராட்டாம நீ வந்து ரிமோட்ட பிடுங்குறதுலயே இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா நான் டோரா புஜ்ஜி பார்க்கணும் குடுங்கப்பா." அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் குடுக்க மாட்டேன்னு சொல்லி அதையே ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஜியாவும் போயிட்டு காலையில அந்த பையன் குடுத்துருப்பான் இல்லையா? அந்த அமௌண்ட்ட கொண்டாந்து குடுத்துட்டு, என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பணத்த பார்த்தா நெறையா இருக்கு. "அமௌண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நீங்களும் பணம் சம்பாதிக்கிறீர்கள்." அப்படி அந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு போகுது. மறுநாள் அந்த பணத்த கொண்டு வந்து அந்த ஆக்டர்ட்டே குடுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா, அந்த ஆக்டர் வந்து தன்னோட மாமியார் கூட ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க பையன் வந்து இறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் மெமரி லாஸ் ஆயிருக்கு. அதனால மருமக கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்த ஹீரோவ பார்த்துட்டு, "கண்ணா நீ வந்துட்டியா? எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்களோட பையன் நெனச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மள ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளோட
ஜேவும் அவரும் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காரு அவங்க பையன் மாதிரியே. இந்த பாட்டி ஜே சமைச்சது தான் தப்பா போச்சு. இது மாரி குடுமி போட்டு, லிப்ஸ்டிக் அடிச்சு, தன் பையனுக்கு பண்ற மாரி பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜேவும் பதிலுக்கு அந்த பாட்டிக்கெல்லாம் போட்டுவிட்டு 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஆக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட ஜேவும் கொண்டு வந்த அமௌண்ட்ட குடுக்கலான்னு பார்க்கும்போது, எனக்கு அந்த அமௌண்ட் வேண்டாம். நீங்க வந்ததுனால தான் என் பையனும், என் மதர் இன் லாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓ! அப்படியா? அப்படின்னா நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஜே பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது. எனக்கு அப்பா ரென்ட்டுக்கு வேணுங்க சார். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணவங்க சொல்லும்போது தான் மெசேஜ் பார்க்குறாரு. இது மாரி அப்பா ரென்ட்டுக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார்ரா இந்த போஸ்ட்டெல்லாம் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஆன்லைன் ஷாப் வச்சுருக்காருல ப்ரௌசிங் சென்டர், அங்கே போயிட்டு செக் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி போஸ்டரை பார்த்தா அது வேறு யாரும் போடல, நம்மளோட ஜியா தான் போட்டிருக்கா. ஸோ நம்மளோட பொண்ணு பண்ண வேலை தான் அப்படின்ட்டு சரி நம்ம பொண்ணுக்கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேவும் வீட்டுக்கு வந்துட்டு, ஏய் ஜியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆன்லைன்ல ஏன் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்ட? நான் உன்னோட அப்பா. நான் உனக்கு மட்டும்தான் அப்பாவா இருக்க முடியும். நான் எப்படி மற்றவங்களுக்கும் அப்பாவா இருக்க முடியும்? நீ தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல. அப்பா நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கலாம்ல. ஸோ நீங்களும் சம்பாதிக்கலாம். ட்ரை பண்ணுங்கப்பா. நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ யார் வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் போகணும். இந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் அட்ரஸ் எல்லாமே இதில் எழுதியிருக்கேன். போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்றா. அவன் எங்கே அட்ரஸ்னால் பாருக்கு வந்து ரீச் ஆகுது. அந்த பாருக்கு வந்துட்டு யார் நம்மளை கூப்பிட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு தான் குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி என் பொண்ணு தெரியாமல் போட்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா, சார் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். ஜஸ்ட் நான் உங்கள் பேசுகிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்தா மட்டும் போதும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது ஹீரோவுக்கும் அப்படியா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கே ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கன்வின்ஸ் ஆகி உட்காந்து அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணும் நல்லா குடிச்சிட்டு, டே தகப்பா நீ எப்படியெல்லாம் எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தின, எங்கள் அம்மாவை நீ கொடுமைப்படுத்தினதுனால மட்டும்தான்டா எங்கள் அம்மா செத்துட்டாங்க, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணன்ட்டு குடிக்க போன பொண்ணு மூஞ்சிலேயே அதை ஊற்றி சரக்கை எடுத்து மூஞ்சில் ஊற்றிவிட்டு, என்னையும் எங்கள் அம்மாவை நீ கொடுமைப்படுத்தினதுக்கு நீ நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படி எங்களை கொடுமைப்படுத்தினன்னு போட்டு அடின்னு அடித்து கை தகப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த கத்தி எழுதி ஒரே சொருகிடுச்சு. நம்ம ஜேபு 91க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. இன்றைக்கான எபிசோட் இதோட முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு போயிடலாம். பாய்.